எல்லாருக்கும் குட் ஈவினிங். என்ன பார்க்க போகிறோம்? ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். என்ன ஊறுகான்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஊறுகாய். இங்கே பாருங்கள், பாவக்காய் வந்து நாங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ பாவக்காய் அது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா மாங்காய் தாங்க சேர்க்க. இங்கே பாருங்கள், மாங்காய் ரெண்டும் சேர்த்து தான் நான் அப்போ ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம தேவையான பொருளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம என்னென்ன பொருள் வறுக்கலான்ட்டு பார்க்க வறுத்து எடுத்துக்காச்சு. 3 ஸ்பூன் வந்து நம்ம கடுகு வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கிறோம். தனியாக வறுத்து எடுத்துக்கலாம்ப்பா. நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நாங்கள் கொஞ்சமாக செய்யறதால எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வறுத்து எடுத்துக்கிறோம். நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இப்போ வீட்டில் சாப்பிட்றதுக்காக பாவக்காவும் மாங்காவும் சேர்த்து தான் இப்போ ஊறுகாய் பண்ண போகிறோம். பாவக்காய் கசப்பு, மாங்காய் புளிப்புன்றதுக்காக ரெண்டுத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்குமே நல்லா தான். நம்ம சாப்பாட்டுக்கு, கூழுக்கு, சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். வந்து நம்ம ஒரு பாஞ்சு 20 எடுத்து மிளகா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போது எடுத்துக்காச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம்ப்பா. கறியாப்பல் போட்டு வச்சுக்காச்சு. இப்போ நம்ம இந்த பொருளை வந்து ஒவ்வொன்றா இப்போது பாருங்க, மிளகா தனியாவாக வறுத்து இப்போது பாவக்காய் மாங்காய் ரெண்டுத்தையும் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு பாருப்பா. எண்ணெயில் போட்டு தனியாத்தூள், கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, பெருங்காயம் எல்லாம் உப்பு எல்லாம் சேர்த்து இப்போது கலரிக்கலாம்ப்பா. நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குதுப்பா. இப்போ வந்து நான் அது நல்லா ஊறினா தான் வந்து பாவக்காய் மாங்காய் ஊறுகாய் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஸ்டைலில் நாங்கள் மாங்காவும் பாவக்காவும் வச்சு ஒரு ஊறுகாய் செஞ்சதுக்கு நல்லா ஊறணும். சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம அதில் வந்து தனியாத்தூள், கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, பெருங்காயம் எல்லாம் சேர்க்கறதால சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது ரெண்டும் ஊறட்டும். பாகற்காய் கசக்கும், அதனால் வந்து கொஞ்சோண்டு வந்து மாங்காய் இருக்குது, புளிப்பும் கசப்புக்கும் சேர்ந்தால் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஊறுகாய் இந்தமாரி தாளிப்பீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய். நாங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக செஞ்சோங்க. உங்களுக்கு எதுனா பருப்பொடி, எள்ளு பொடி, கொள்ளு பொடி, எல்லாம் பொடிலாம் தேவைப்பட்டுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் வீட்டிலே சிறந்த முறையில் அரைச்சி தயாரித்து விற்பனை செய்கிறோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். என்ன சேர்த்தினா 4 சின்ன சின்ன பாவக்காங்க, ஒரு குட்டி மாங்காய் பச்சையாகவே கட் பண்ணி தான் நம்ம ஊறுகாய் செஞ்சுருக்கோங்க. சரிங்களா?